இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முதல் நாளான 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று மாலை நேரம் முதல் நள்ளிரவு 12 மணி வரை சுதந்திர காற்றை சுவாசிக்க காத்திருந்த தருணத்தில் சுதந்திரத்தை வரவேற்று நடைபெற்ற சில நிகழ்வுகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஆகஸ்ட் 14, 1947 சூரியன் மறைந்து கொண்டிருந்த அந்த மாலை வேளையில் அவர்கள் புறப்பட்டனர். மெலிந்த தேகத்துடன் ஒருவர் அவர்களின் காருக்கு முன்னால் தனியாக நாதஸ்வரம் இசைத்துச் சென்றார். அந்த காட்சி புதுடெல்லியில் மக்கள் நிறைந்த வீதிகளில் அவர் ஒரு வழிகாட்டியாக செல்வது போல் இருந்தது. ஒவ்வொரு 100 கஜ தூரம் தாண்டியதும் அந்த நாதஸ்வரக்காரர் நின்று விடுவார். தார் சாலையில் சப்பனமிட்டு அமர்ந்து அந்தி இருளை நடுங்க வைக்கும் விதத்தில் நாதஸ்வரத்தை இசைப்பார். அவருக்கு பின்னால் வந்த கார்களில் 2 புனித ஆத்மாக்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் இருவரும் சந்நியாசிகள். அந்த இருவரில் ஒருவர் ஒரு பெரிய வெள்ளி. அவர்களின் ஊர்வலம் யார்க் சாலை 17ஆம் எண்ணுடைய அந்த எளிய வீட்டின் முன்னால் நின்றது. மூட நம்பிக்கைகளை போற்றுகிற மாய மந்திரங்களில் எப்போதும் நம்பிக்கை கொண்ட அந்த பிரதிநிதிகள் அறிவியல் பூர்வமாக புதிய இந்தியாவை படைக்க நினைக்கும் ஒருவரை அந்த வீட்டு வாயிலில் சந்தித்தார்கள். அந்த ஒருவர் ஜவஹர்லால் நேரு. பண்டைய இந்தியாவில் மன்னர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் குறியீடாக துறவிகள் சில பொருட்களை அளிப்பார்கள். அதே போலத்தான் நவீன இந்திய தேசத்துக்கு தலைமை ஏற்க இருக்கும் நேருவுக்கு புராதன பொருட்களை அதிகாரபூர்வமாக அளிக்க இந்த துறவிகள் புனித நீரை தெளித்தனர். அவரது நெற்றியில் விபூதி பூசினர். கைகளில் புனித தண்டத்தை அளித்தனர். கடவுளின் ஆடையை, அதாவது பீதாம்பரத்தை அவர் மீது போர்த்தினர். மதம் என்ற சொல் தனக்குள் ஒரு பயங்கரவாதத்தை தோற்றுவித்துள்ளது என்பதை வெளிப்படையாக சொல்ல தயங்காதவர் நேரு. தன் நாட்டிற்கு கவலை தரும் விஷயம் என்று அவர் கருதிய சடங்குகளை அவர்கள் செய்தது அவருக்கு சலிப்பை தந்தது. ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் அவர்கள் செய்ததை நேரு ஏற்றுக்கொண்டார். அதே சமயம் இராணுவ கண்டோன்மென்ட்களில், அரசு இல்லங்களில், கடற்படை தளங்களில், அரசு அலுவலகங்களில், கிளைவ் தனது பணியை துவக்கிய வில்லியம் கோட்டையில், சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் பிரிட்டனின் கொடி இறக்கப்படுவது விழாவாக நடத்தப்படக்கூடாது என்று தனது கொள்கையை மவுண்ட் பேட்டன் உறுதிபட தெரிவித்திருந்தார். யூனியன் ஜாக் கொடி இறக்கப்படுவது எந்த வகையிலாவது யார்க் 17ஆம் எண் வீட்டில் துறவிகள் நெற்றியிலிட்ட விபூதியை ஜவஹர்லால் நேரு இப்போதுதான் கழுவி முடித்தார். பின் இரவு உணவுக்காக அமர்ந்தபோது தொலைபேசி மணி ஒலித்தது. தொலைபேசியில் ஒலியளவு குறைவாக இருந்ததால் அவரது அலுவலக அறையிலிருந்து உரத்த குரலில் அவர் பேசியது வெளியே இருந்த மகள் இந்திராவுக்கும் விருந்தினர் பத்மஜா நாயுடுவுக்கும் கேட்டது. நேரு தொலைபேசியில் பேசிவிட்டு இந்திராவும் பத்மஜாவும் இருந்த அறைக்குள் வந்தபோது நேருவின் கண்களில் கண்ணீர் பளிச்சிட்டது. தொலைபேசி லாகூரில் இருந்து வந்திருந்தது. பாகிஸ்தான் என்ற தேசமும் அப்போது உருவாகியிருந்த சமயம். அந்த பண்டைய நகரில் இந்து மற்றும் சீக்கியர் வீடுகளுக்கான குடிநீர் நிறுத்தப்பட்டுவிட்டது. கடுமையான கோடை வெயிலின் தாக்கத்தால் நாக்கு உலர்ந்து அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் போல் அலைந்தனர். இதுபோன்று பல வேதனைகள். இதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த நேரு மிகவும் மெலிந்த குரலில் முணுமுணுத்தார். இன்று இரவு நான் எப்படி பேசப் போகிறேன்? லாகூர் நமது அழகு நகரம். லாகூர் பற்றி எரிகிறது. இந்த நேரத்தில் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக இதயம் களிப்புறுகிறது என்று நான் எப்படி பாசாங்கு செய்ய போகிறேன் என்றார் நேரு. பல பாரங்களை இந்தியாவின் முதுகில் ஏற்றிவிட்டுத்தான் சென்றது பிரிட்டிஷ் ஆட்சி. அந்த பாரம் எந்த மனிதனின் தோள்களில் ஏறப்போகிறதோ அந்த மனிதர் இப்போது பேச எழுந்தார்.
லாகூர் தொலைபேசி அழைப்பு வந்ததற்கு பின்னால் ஜவஹர்லால் நேருவுக்கு உரையை தயாரிக்க நேரமும் இல்லை, ஈடுபாடும் இல்லை. ஆயினும் அவரது வார்த்தைகள் தன்னெழுச்சியாகவும் இதயத்தை தொடுவதாகவும் அமைந்துவிட்டது. அந்த மண்டபத்தில் அவைத்தலைவரின் இருக்கைக்கு மேலிருந்த கடிகாரத்தில் 12 என்பதை குறிக்கும் ரோமன் எழுத்துக்களின் மேல் 2 முட்களும் இருந்தன. அங்கிருந்த பிரதிநிதிகள் தியானம் செய்வது போல் தலைகளை குனிந்து மௌனம் காத்தனர். நள்ளிரவின் மணி ஒலிக்க அவர்கள் காத்திருந்தனர். 12 மணி அடித்த போது அனைவரும் அசைவற்று இருந்தனர். 12வது மணி அடித்த போது மேல் மாடத்தில் நின்றிருந்த ஒருவரிடமிருந்து ராகமற்ற ஒலி எழுந்து பரவியது. பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் பல பகுதிகளிலும் ஒலித்த புராதன ஒலி அது. சங்கின் அந்த முழக்கம் தங்களின் நாடு பிறப்பெடுத்து விட்டதை குறிக்கும் பேரிகையாக இந்திய அரசியல்வாதிகளுக்கு இருந்தது. உலகத்துக்கோ ஒரு சகாப்தத்தின் முடிவை அறிவிப்பதாகவே இருந்தது. ஜியா பிளஸ் செய்திகளுக்காக சுதாங்கர்.